Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. இந்தியா ரொம்ப ரிலையன்ட் ஆன் பும்ரா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாவே இருக்கு. 6 விக்கெட் அவர் தான் எடுத்திருக்காரு. முகமது ஷமியை நம்ம மிஸ் பண்றோம் டெஃபினட்டா. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ்ல போல்ட் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் இந்தியா வந்து பும்ராவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ இந்தியாவோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 2வது பால்லேயே விக்கெட் இந்த டைம். ஆக்சுவலாக ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் பால் பிடிக்கிறாரு, 4 அடிச்சுட்டு செகண்ட் பால்லேயே அவுட்டும் ஆயிட்டு போறாரு. மிச்சல் ஸ்டார்க் வர்சஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால்ங்கிற பேட்டில் வந்து இன்னும் வைடனா ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வாலுடைய அந்த நேச்சுரல் கேமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டெஸ்ட் கிரிக்கெட் லெவலில் ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. டெஸ்ட் கிரிக்கெட்டே ஆடினாலும் ஃபாஸ்ட்டாக ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். டிராவிஸ் ஹெட்டுடைய நேச்சுரல் பிளேவே அந்த அக்ரெசிவ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ்ல வந்து ரன்ஸ் மேக் பண்ணுவாரு. ரிஷப் பண்ட் ரொம்ப ரிலையபிளான ஒரு பிளேயரா இல்ல. விராட் கோலியுமே அந்த சேம் அதே மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்றாங்க. 5th ஸ்டம்ப்ல போட்டனா அவுட் ஆயிராரு, அவ்வளவுதான். கரியரோட எண்ட்ல இருக்காரு. ஸோ அதை வந்து அவர் ஒன்னு அந்த ஷாட்டுக்கு அவுட் ஆகாம இருக்கணும், கவர்டரி பெர்ஃபெக்டா ஆடணும். சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அந்த பால்ஸை லீவ் பண்ணிட்டு மற்ற ஏரியாஸ்ல வந்து ரன்ஸ் அடிக்க பார்க்கணும். லாஸ்ட் 2 பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலையுமே ஆஸ்திரேலியா லூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரிஷப் பண்டோடைய பேட்டிங் வந்து தனியா இருக்கும். ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா பால்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா ரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சைடு வர ஆரம்பிக்கும். டோர்னமெண்ட் வச்சு பார்க்கும்போது டிபிக்கல் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் இண்டியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியோட 3rd டெஸ்ட் அண்ட் 3வது நாள் முடிவில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேல வந்து ஆஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா ஒரு பயங்கரமான ஒரு லீட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. 400+ ரன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் 500 வரைக்கும் போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது. பட் இருந்தாலும் 450க்குள்ளேயே ஆல் அவுட் ஆக்கியிருக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண இந்தியாவுமே என்னன்னா பெரிய லெவலில் பேட்டிங் அவங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகலை. அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது தான் பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் இதில் பேச வேண்டியிருக்கு. நிறையா விஷயங்கள் இதில் எதனால இவ்வளோ பெரிய பிரச்சனையை இந்தியா ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. யாரோட பேச போகிறோம்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரன். வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஸோ கேம்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இப்போ இந்தியாவோட நிலை எப்படி இருக்குது? ஏன்னா 445 ரன் ஆஸ்திரேலியா எடுத்திருக்காங்க. இந்தியாவோட ஸ்கோர் வந்து கரெக்டாக 51 for 4. கரெக்டாக சொல்ல போனால் 51 ரன் தான் எடுத்திருக்கிறாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட், நம்ம இந்தியாவோட பேட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட பவுலிங் போயிடுவோம். மறுபடியும் இந்த சேம் கொஸ்டின் தான். இந்தியா ரொம்ப ரிலையன்ட் ஆன் பும்ரா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாகவே இருக்கு. 6 விக்கெட் அவர் தான் எடுத்திருக்கிறாரு. மற்ற யாருமே பெருசாக அவருக்கு அசிஸ்ட் பண்ணலை அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவுமே இருக்கு. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போதும் மக்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, ஓகே பும்ரா நல்லா ஆடிட்டாரு, பட் ஆனால் அவருக்கு செகண்ட் ஃபீல்டில் ஆடுறவங்க கொஞ்சமாச்சும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணுமே, அந்த மாதிரி கூட இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? ஸோ நீங்க சொன்ன மாதிரி அதே தான், மோர் ரிலையன்ட் ஆன் பும்ரா அப்படின்னு தான் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போன டெஸ்ட் மேட்ச் லாஸுக்குமே நம்ம அதை பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். பும்ரா வந்து ஓவரா டிபெண்ட் பண்ணி இருக்காங்களா இந்தியா அப்படிங்கிறது. ஸோ இந்தியா எகெயின் பும்ராவை தான் திரும்பவும் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ற ஒரு கண்டிஷன்ஸ் தான். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்தியா நல்லா வச்சிருக்காங்க. சிராஜா இருக்கட்டும், இந்த மேட்ச்ல ஆகாஷ்தீப்பை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆகாஷ்தீப்பா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டி கூட நல்லா போல்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அவர் மெயின் பவுலர் கிடையாது, பட் ஸ்டில் அவருடைய அந்த லைன் அண்ட் லென்த் கண்ட்ரோல் எல்லாமே சூப்பர்வா இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்தியா வந்து பும்ராவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பெரிய பவுலர்ஸ் மாதிரி ஷமி மாதிரியான பவுலர்ஸ் நம்மகிட்ட திரும்ப வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டாக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னொரு சில விஷயங்கள் நான் இதுக்கு ஏன் பும்ராவை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சரா நான் சொல்றேன். ஸோ முகமது ஷமியை நம்ம மிஸ் பண்றோம் டெஃபினட்டா. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ்ல போல்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் மாதிரியான ஒரு பவுலர்ஸ் பும்ராவை கூட சேர்ந்து போட்டாரு, இன்னொரு எண்ட்ல போட்டாரு அப்படின்னா இந்தியா பும்ராவை டிபெண்ட் பண்ண வேண்டியதே இல்லைன்னு ஆஸ்திரேலியாவை கொஞ்சம் ஈஸியா 450ங்கிறது கொஞ்சம் முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பிங்க் பால் டெஸ்ட்ல அவருடைய பவுலிங் அந்த பிங்க் பாலோடைய ஸ்விங் கண்டிஷன்ஸுக்கு, ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பும்ரா வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2 ஆஸ்திரேலியன் டூர் போயிட்டாரு. இப்போ அவருக்கு 3rd டூர் அப்படிங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட். மற்ற பவுலர்ஸ் எல்லாம் இப்போ சிராஜ் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் ஆகாஷ்தீப் ஃபர்ஸ்ட் டைம் போறாரு. இதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு. ஹர்ஷித் ராணா இங்கதான் டெபியூ ஆனாரு. அப்படிங்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சைடு மிஸ் ஆகுது. அண்ட் இன்னொரு சைடுல பார்க்கணும் அப்படின்னா
லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இந்தியா வந்து ஏன் அவ்வளவா போக மாட்டேங்கிறாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அப்படிங்கிறது தெரியல. மேபி ஹர்ஷ்தீப் சிங்கை ஒரு டெஸ்ட் மாதிரி இப்ப எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங்கை கொண்டு வந்திருக்கலாம். ஆகாஷ்தீப்புக்கு பதிலா ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட். ஆக்சுவலா இந்த சீரீஸ்க்கு முன்னாடி நான் சொல்றேன். சோ ஓகே. அப்ப இருந்தே அவர் எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் சீசன் ஒரு நட்ராஜன் இருந்தாரு. ஆஹ் ஒரு மேட்ச் தான் விளையாண்டாரு. பட் ஸ்டில் அந்த லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறது இப்ப ஆஸ்திரேலியாட்ட ஸ்டார்க் இருக்காரு அப்படிங்கும்போது நம்ம இந்தியா ஒரு லெஃப்ட் ஹேண்டரோட போயிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இன்எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் இந்தியா வந்து பல வருஷமா ஓவர் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாவே இந்தியா லெஃப்ட் ஆர்ம் பேசுற டெஸ்ட் கிரிக்கெட்ல யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஓகே கூல். ஸோ இந்தியாவோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 2வது பால்லேயே விக்கெட் இந்த டைம். ஆக்சுவலாக ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் பால் பிடிக்கிறாரு, 4 அடிச்சுட்டு செகண்ட் பால்லேயே அவுட்டும் ஆயிட்டு போறாரு. மறுபடியும் அந்த ஒரு கொஸ்டின் தான் வருது. ஓகே ரைட், ஆஸ்திரேலியா ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்கிறாங்க, எதனால இவ்வளோ வேகமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஓகே ரைட், நம்ம நார்மல் ரைட், இப்போ ஒரு பெரிய தூரம் கடக்க வேண்டியிருக்குது, 3வது நாள் வந்துருச்சு, ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுனா வி கேன் வின் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது, ஆர் லெட்ஸ் சே லெட்ஸ் நாட் த்ரோ த கேம் அவே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தாம குயிக்காவே ரன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் மறுபடியும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இறங்கி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க அதை? ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வாலுடைய அந்த நேச்சுரல் கேமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா டெஸ்ட் கிரிக்கெட் லெவல்ல ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. டெஸ்ட் கிரிக்கெட்டே ஆடினாலும் ஃபாஸ்டா ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். அது நம்ம வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ்ல நம்ம பேசியிருந்தோம். இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த குயிக்கா ரன்ஸ் அடிக்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இருக்காங்க அப்படின்னு. பட் ஜெய்ஸ்வால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போன அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த 160 அடிக்கும் போது நான் ஒரு பெரிய பிளஸா சொன்னது என்னன்னா நிறைய பால்ஸ் ஆடினாரு. மோர் தென் 300 பால்ஸ் பக்கம் ஆடினாரு. ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் பண்ண மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல நிறைய பால்ஸ் ஆடினா அப்படின்னா ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்த வந்து சீரீஸ் ஃபுல்லா கேரி ஆன் பண்ணுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் செகண்ட் டெஸ்ட்ல அவரால் பண்ண முடியல. தேர்ட் டெஸ்டும் அதே ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி, அடுத்த பால் ஒரு விக்கெட். ஸோ இதை எப்படி பார்க்கணும், குயிக்கா ரன் ஸ்கோர் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவ்க்கு திரும்ப வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மிச்சல் ஸ்டார்க் வர்சஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால்ங்கிற பேட்டில் வந்து ஸோ செகண்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்தாரு. அண்ட் எகெயின் ஸ்டார்க்கோட பாலை எப்படியாவது தாண்டிடணும், இல்ல ஸ்டார்க்கை வந்து திரும்பவும் டாமினேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வராரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம அதே டாபிக்ல தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு அக்ரஸிவ் அப்ரோச். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து டிராவிஸ் ஹெட் அஃப்கோர்ஸ் 160 பால்ஸ்ல 152 அடிச்சிருக்காரு. அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா அலெக்ஸ் கேரியுமே என்னன்னா ஒரு பயங்கர குயிக்கான ஒரு இன்னிங்ஸ் தான், 88 பால்ஸ் 70 அப்படின்ற மாதிரி. ஆஸ்திரேலியன்ஸ் வந்து அக்ரஸிவா ஆடும்போதும் அவங்க அவ்வளவு ஈஸியா விக்கெட்டை விடாததை நம்மளால பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அலெக்ஸ் கேரி அண்ட் டிராவிஸ் கிட்ட கூட எடுத்துக்கலாம். பட் அந்த இதை எதனால இந்தியன்ஸால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல? லைக் எந்த ஒரு விஷயத்துல மாறுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டிராவிஸ் ஹெட்டை பத்தி சொல்லியிருந்தீங்க. டிராவிஸ் ஹெட்டோடைய நேச்சுரல் பிளேவே அந்த அக்ரெசிவ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ்ல வந்து ரன்ஸ் மேக் பண்ணுவாரு. ஸோ அது எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி, T20ல இன்னும் அக்ரெசிவா இருப்பாரு. ஸோ ரொம்ப கம்மியான பால் அப்படிங்கறதால ODIல இதே ஸ்டைல் தான், இதே அப்ரோச்ல தான் ஆடுவார். கொஞ்சம் ஒரு 20-30 பால் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா கேம் அவருக்கு வந்து அந்த கேம் செட் ஆயிருச்சு அப்படின்னா அவருடைய அந்த அக்ரெசிவ் ஸ்டைல் எடுத்துட்டு போவார். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்லயே அவர் அப்படிதான் பண்றாரு. அண்ட் பேலன்ஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா லாபிஸ்டேனா இருக்கட்டும், மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த ட்ரெடிஷனல் டெஸ்ட் மேட்ச் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. இந்தியா ஒரு டைம் பண்ட் மட்டும் நல்லா அக்ரெசிவ் ஆடுவார். இந்த சைடு சத்தீஸ்வர் புஜாரா ஆகட்டும், ரஹானேவா இருக்கட்டும், அவங்களுடைய நேச்சுரல் கேம்ஸ் ஆடிட்டு போவாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்து இப்ப அந்த ஒரு அப்ரோச்ல தான் இருக்காங்க. ஹெட் கேரி மாதிரியான பிளேயர்ஸ் அக்ரெசிவ் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டைல்ல ஆடட்டும். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அந்த நேச்சுரல் டெஸ்ட் அவங்களுடைய நேச்சுரல் பேட்டிங் ஆடும்போது ரன்ஸ் ஈஸியா வந்துருது அவங்களுக்கு. ஸோ அந்த குவிக் ரன்ஸ் அப்படிங்கிறது ஹெட்டோட பேட்ல இருந்தோ இல்ல அலெக்ஸ் கேரி மாதிரியான பிளேயர்ஸ் பேட்ல இருந்தோ வருது. ஸோ ரன்ஸ் அவங்களுக்கு அந்த சைடு ப்ராப்ளம் இல்லை. அண்ட்
மேட்சை வந்து செட் பண்ணிடுறாங்க. மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் அந்த மேட்சை வந்து செட் பண்ணிடுறாங்க. இப்போ நிறைய பால்ஸ் ஆடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அந்த பால்ஸ் நிறைய பால்ஸ் ஆடுறாங்க, பால் கொஞ்சம் ஓல்ட் ஆகுது, ஸோ பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஹெட் வந்து இப்போ கீழே தான் வர்றாரு. ஓடிஐ மாதிரி மேல டாப்ல ஆடுறது இல்லை, மிடில் ஆர்டர்ல தான் ஆடுறாரு. ஸோ அப்படிங்கும் போது அவங்க நிறைய பால்ஸ் ஆடிட்டாங்க அப்படின்னா ஹெட்டுக்கு பால் வரும்போது கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன், ஸ்விங்கிங் எல்லாம் இல்லாம வரும். ஸோ அப்போ அவர் ரன்ஸ் ஈஸியா மேக் பண்ணலாம். அவர் செட் ஆயிட்டாரு அப்படின்னா அவருடைய அந்த அக்ரெசிவ் நேச்சர் அந்த அந்த மாதிரி போயிடுறாரு. ஸோ ஆஸ்திரேலியா வந்து அந்தந்த பிளானுக்கு அந்த ஒரு பிளானை கரெக்டா மேக் பண்ணி அதுக்கு ஸ்டிக் ஆயிருக்காங்க. நம்ம போன மேட்ச்லயும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் நம்ம பார்த்தோம், ஹெட்டோடைய பேட்ல இருந்து நிறைய ரன்ஸ் வந்துச்சு, அக்ரெசிவா தான் ஆடினாரு. ஸோ அதே மாதிரி தான் அவங்க அந்த பிளானுக்கு ஸ்டிக் ஆயிருக்காங்க, அதை கரெக்டா பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஓகே, cool. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை பத்தி பெரிய கொஸ்டின் இருக்கு. பட் அதுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட பேட்டிங்கையும் நம்ம பார்த்துலாம்னு பார்க்குறேன். இந்தியாவோட பேட்டிங்ல நம்ம ரன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் 4, சுப்மன் கில் 1, விராட் கோலி 3, ரிஷப் பண்ட் 9, எல்லாமே 1 டிஜிட்ல அவுட் ஆயிருக்காங்க. 4 விக்கெட்டுமே 1 டிஜிட்ல அவுட் ஆயிட்டு போயிருக்காங்க. எக்ஸப்ட் ஃபார் கேஎல் ராகுல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆடுறாரு. அவர் நாட் அந்த என்ன சொல்றது 64 பால்ஸ் 33 அந்த பேப்பருமே ஒரு நல்ல டீசென்டான ஒரு ஸ்கோரா இருந்தாலும் நம்ம பாக்குறதுக்குமே என்ன ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்றாரு, வர்ற பால நீட்டா ஃபேஸ் பண்றாரு, ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்றாரு. எக்ஸப்ட் ஃபார் கேஎல் ராகுல் மத்த எல்லாருமே இப்படி சொதப்புறதுக்கான ரீசன் என்ன? இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால் நீங்க சொன்னீங்க, சுப்மன் கில் தொடர்ந்து என்னன்னா ஒரு இன்னிங்ஸ்ல செஞ்சுரி போடுறாரு, அப்புறம் மற்ற இன்னிங்ஸ்ல வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு கேம் ஆடுறாரு. ரிஷப் பண்ட் ரொம்ப ஒரு ரிலையபிளான ஒரு பிளேயரா இல்ல. விராட் கோலியுமே அந்த சேம் அதே மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப நாள் என்ன சொல்றது ஒரு 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 டிசப்பாயிண்டிங்கான கேமா தான் இருக்குது. எல்லாருமே ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்றாங்க, ஃபிஃப்த் ஸ்டம்ப்ல போட்டோன்னா அவுட் ஆயிராருப்பா அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இன்னைக்குமே நடந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற பேட்டர்ஸ்லாம் எப்படி பாக்குறீங்க? சுப்மன் கில், விராட் கோலி அண்ட் ரிஷப் பண்ட் இந்த 3 பேர் என்னென்ன பிரச்சனைன்னு பாக்குறீங்க? அண்ட் எதனால இவ்வளவு ஈஸியா அவங்க விக்கெட்ஸ் த்ரோ பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சுப்மன் கில், நான் ஃபர்ஸ்ட் சுப்மன் கில்ல இருந்தே வரேன். ஸோ எல்லாருமே இந்த சுப்மன் கில் அண்ட் ரிஷப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த அக்ரெசிவ் ஸ்டைல் ஆஃப் பிளேல தான் போறாங்க. அவங்க ரன்ஸ் சீக்கிரம் எடுக்கணும், நிறைய பால்ஸ் ஆடணும் அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும், ஆஸ்திரேலியா மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஃபாஸ்ட் bowling கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா பால்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா ரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சைடு வர ஆரம்பிக்கும். ஸோ அக்ரெசிவா ஆடணும், இந்த T20 மூட்ல ஆடணும் அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஷாட், ஏதாச்சும் ஒரு நல்ல பால் போட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மா அந்த அந்த பால் விக்கெட்டா தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஷாட்டுக்கு போற பால்ஸ் தான். இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஸ்கில் செட்டை விட டெம்பரமெண்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ நான் வந்து விராட் கோலியோட கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இது கம்பேரிஷன் இல்ல, பட் நிறைய இதை பத்தி நான் பேசிட்டாங்க. நிறைய ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் இதை பத்தி நிறைய பேசிட்டாங்க. சச்சின் வர்சஸ் கோலி கம்பேரிஷன், அந்த 241 நாக்கை வந்து நிறைய கம்பேர் பண்ணாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் கம்பேர் பண்ணி அந்த ஃபிஃப்த் ஸ்டம்ப் லைன்ல போடுற பால்ல ஏன் அவர் வந்து லீவ் பண்ணல, அந்த பால் ஏன் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் கம்பேரிஷன் இல்ல, பட் சச்சினோடைய அந்த டெம்பர்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்கில் செட்டை தாண்டி இந்த 241 அடிக்கும் போது அவரும் கவர் டிரைவ் சூப்பரா ஆடுவாரு. ஸோ அதை வந்து அவருடைய ஸ்கில் செட்ல இருந்து அந்த கவர் டிரைவ் வந்து எடுத்துட்டாரு. ஸோ விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயர்ஸுக்கு அந்த மசில் மெமரி அண்ட் அந்த டைமிங் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். விராட் கோலி மாதிரி கவர் டிரைவ்ஸ் யாருமே ஆட முடியாது. பட் அந்த ஒரு அந்த ஒரு பாலுக்கு தான் அதிகமா அவுட் ஆகுறாரு. அப்படிங்கும்போது அந்த மசில் மெமரி அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு, அவர் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஷாட்டுக்கு ஆடாம இருந்தாரு அப்படின்னா நிறைய ரன் ஸ்கோர் பண்ண முடியும். மத்த ஏரியாஸ்ல வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், மத்த ஏரியாஸ்ல அடிக்க முடியும். ஸோ அதான் அந்த ஒரு ஒரு லெஜெண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதே வீக்னஸோட அவர் ரிட்டையர் ஆனாரு அப்படின்னா இந்த ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறது பல வருஷத்துக்கு பேசப்பட்டுட்டு தான் வரும். ஸோ அவர் வந்து கரியரோட எண்ட்ல இருக்காரு. ஸோ அதை வந்து அவர் ஒன்னு அந்த ஷாட்டுக்கு அவுட் ஆகாம இருக்கணும், கவர் டிரைவ் பெர்ஃபெக்டா ஆடணும். இல்ல அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அந்த பால்ஸை லீவ் பண்ணிட்டு மற்ற ஏரியாஸ்ல வந்து ரன்ஸ் அடிக்க பார்க்கணும். ஸோ இதுதான் விராட் கோலியை பத்தி. விராட் கோலி ஏன் அவருடைய ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கறதுக்கான ரீசன். இன்னொரு சைடு ரிஷப் பண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய நேச்சரே அந்த அக்ரெசிவ் பேட்டிங் தான். பட் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இன்னுமே நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்துருந்தோம், ரிஷப் பண்ட்டை எப்படி விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலையுமே
ஆஸ்திரேலியா லூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரிஷப் பண்டோடைய பேட்டிங் வந்து தனியா இருக்கும். 2017-18 இந்தியா அங்க போகும்போது 18-19 இந்தியா அங்க போகும்போதும் ரிஷப் பண்ட் அங்க செஞ்சுரிஸ் அடிச்சாரு. ரிஷப் பண்டோடைய பேட்டிங் வந்து அந்த டோர்னமெண்ட்டே சேஞ்ச் பண்ணுச்சு. அதே மாதிரி லாஸ்ட் பிஜிடிலையும் ரிஷப் பண்டோடைய நாக்ஸ் வந்து இந்தியா வின் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ரிஷப் பண்ட்டுக்கு நல்லா செட் பண்றாங்க, நிறைய பிளான் பண்றாங்க. அண்ட் பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டோடைய விக்கெட் எடுக்கிறதுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய பிளானிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து அவர் கரெக்ட் பண்ணிட்டு, ஸோ அவருடைய நேச்சுரல் கேம் அது அப்படிதான். பட் அந்த ஒரு ட்ராப்புக்கு அவர் ஃபாலோ ஆகாம இனி வர இன்னிங்ஸ்லயோ இனி வர மேட்சஸ்லயோ அவர் விளையாண்டாகணும். ஓகே, ரைட், கூல். அண்ட் கடைசியா அந்த ரோஹித் சர்மா கேப்டன்சி பத்தி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து ஜஸ்பிரித் பும்ரா கேப்டனா இருந்தாரு. பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், இல்ல பேட்டிங் ஆதா இருக்கட்டும், எதுலையுமே ஒரு பெரிய கேள்விகள் கேட்கப்படல. இந்தியா வந்து ஈஸியா ஒரு வின்னையும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கேம்ல வந்து அந்த பவுலிங் ரொட்டேஷன் பத்தி ஒரு பெரிய கொஸ்டின் எழுப்பப்பட்டுச்சு. ரோஹித் சர்மா டீமுக்குள்ள வந்து அஸ் அ பேட்டரா அவர் வந்து ஒரு லயபிலிட்டியா இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்துச்சு. தேர்ட்லையுமே இதே மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து தொடர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஓவரால் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி, இந்த பவுலிங் ரொட்டேஷனா இருக்கலாம், இல்ல ஃபீல்ட் செட்டா இருக்கலாம், இல்லைனா ஒரு எனி டைப் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரோஹித் சர்மா as a கேப்டன் எப்படி தெரியுறாரு டெஸ்ட்ல இந்த ஓகே, நீங்க இந்த சீரீஸ் மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஸோ நான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டோர்னமெண்ட் வச்சு பார்க்கும்போது டிபிக்கல் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் டோர்னமெண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவில் லீட் பண்றாரு டெஸ்ட் கேப்டனா. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க நிறைய மற்ற கேப்டன்ஷிப்ல விளாண்டுருக்காரு, நிறைய மேட்சஸ் விளாண்டுருக்காரு. அங்க நிறைய நோட் பண்ணியிருப்பேன், இந்த கண்டிஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும், பவுலிங் ரொட்டேஷன்ஸ் எப்படி கொடுக்கணும், ஃபீல்ட் செட் எப்படி பண்ணணுங்கிறது அவருக்கு நோட் பண்ணியிருப்பாரு, ரெஃபர் பண்ணியிருப்பாரு. பட் ஸ்டில் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆஸ் எ கேப்டனா. ஏன்னா நிறைய டிஃபென்சிவ் அப்ரோச்சா இருந்துச்சு, அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் இல்ல, ஃபீல்ட் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபீல்டு வைக்கிறாரு. ஸோ ஹெட் ஒரு 2-3 ஷாட் ஆடினாரு அப்படின்னா ஃபீல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அண்ட் பவுலிங் ரொட்டேஷன் அப்படிங்கிறதும் பெருசா இல்லை. இன்னொரு சைடு என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த மேட்சோடைய பிளேயிங் லெவனே எடுத்துட்டோம் அப்படின்னா ஜடேஜாவை திரும்ப உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கண்டிஷன்ஸுக்கு ஸ்பின் அவ்வளோக்கா ஒர்க் ஆகாது. அண்ட் ஜடேஜாவை ஒரு ஸ்பின்னர் ஆடுறாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஓவர் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியது அந்த ஸ்பின்னர் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஜடேஜா வந்து அந்த குயிக்கா ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர். இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு டயர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்பின்னர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் ஒரு ஓவர் போட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு 3 மினிட்ஸ் அந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு அந்த ஸ்பெல்ல இருந்து ஒரு ரிலீஃபா இருக்கும். ஜடேஜா வந்து இன்னுமே அந்த ப்ரெஷரை வந்து திரும்ப கொண்டு வராரு அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா ஜடேஜா வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ஓவரை முடிப்பாரு அப்படிங்கிறது தெரியும். ஒரு 1 மினிட்ல ஓவரே முடிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல ஒரு ஸ்பின்னரை கொண்டு வரோம் அப்படின்னா அஸ்வின் மாதிரியோ இல்ல வாஷிங்டன் சுந்தர் மாதிரியான ஒரு ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னரையோ இல்ல அக்ஷர் பட்டேல் மாதிரியான ஒரு ஸ்பின்னரையோ, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸை வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ அஸ்வின் அண்ட் வாஷிங்டன் மாதிரியான ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிஷன்ஸை ஃபேவர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டைம் ஓட்டலாம். ஸோ ஜடேஜா வந்து அந்த ப்ரெஷரை திரும்ப கொண்டு வர மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த கண்டிஷன்ஸ் ஸோ பிளேயிங் லெவன் செலக்ட் பண்றது அதுலயுமே சில எரர்ஸ் நான் பாக்குறேன். ஸோ கேப்டன்ஷிப்ல ஸோ ஓவராலா பார்க்கும்போது இன்னுமே ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பேட்டிங் எப்படின்னு தெரியல, இன்னும் நாட் அவுட்டா தான் இருக்காரு. ஸோ நாளைக்கு ஒருவேளை பேட்டிங் வந்து இந்த டார்கெட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல லீடை கம்மி பண்ணி எடுத்துட்டு போனாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் பெரிய ப்ரெஷர்ல தான் இருக்கு இந்தியன் டீம். பேட்டிங் நல்லா ஆடிட்டாரு அப்படின்னா அந்த ஒரு கேப்டன்ஷிப்ல இப்போ வந்திருக்க விமர்சனங்கள் அப்படியெல்லாம் பார்க்கும்போது அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, ரைட், ஓகே. தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். நாளைக்கு டெஃபினட்டா டே 4ஓட எண்ட்ல எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.